இப்போ இந்த பொண்ணோட முகத்த ஊரே பாத்துருச்சு அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இவங்க குடும்பமே அழுதுகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணோட அத்தை கூப்பிடுவாங்க, இந்த ஊரை விட்டே நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இவ எந்த தப்பும் பண்ணாம நான் எதுக்கு வரணும்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் இவ உயிர் தியாகம் பண்றதுனால இவ லவ் பண்ற பையனை தனியா வர சொல்லி கடைசியா உன் முகத்தை ஒரே ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லி கேட்பா. இவ்வளவு நாளா தான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனு தெரிஞ்சுமே இவங்கிட்ட முகத்தை காமிக்காம இருந்த இந்த பொண்ணு கடைசியா உன் முகத்தை ஒரே ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கும்போது நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். தென் அதுக்கு அடுத்த நாள் ஊர்ல உள்ள எல்லாருமே கூடி மேலதளங்கள்லாம் வச்சு இந்த பொண்ணுக்கு வெள்ளை சேலை கட்டி இவங்க வணங்குற இந்த ஊரோட கோயில்ல கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. ஆனா இந்த பொண்ணு தப்பு பண்ணல அப்படிங்கறதுனால மன்னிப்பு கேட்க மாட்டா. தென் அதுக்கப்புறம் இவ தற்கொலை பண்ணிக்க போற கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. இவளோட கையில ஒரு பெரிய கல்லை கட்டி இந்த கிணத்துல இறங்க சொல்லி இவளையே இவ உயிர் தியாகம் பண்ணிக்க சொல்றாங்க. இவளும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஊர் மக்களுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்றா. இப்போ எந்த தெய்வத்துக்காக இவ உயிர் தியாகம் பண்றாளோ அதே கோவில்ல உள்ள ஒரு விளக்கு பலமா காத்தடிச்சு விளக்கு அணைஞ்சிருது. இப்போ அந்த இடத்துல உள்ள பெண்கள் இதை பார்த்துட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிற இடத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி விளக்கு அணைஞ்சிருச்சு கோவில்ல அப்படின்னு, அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ எதையுமே யோசிக்காம குதிச்சு அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. இப்போ விளக்கு அணைஞ்சத அபசுகுணமா இருக்கு, இதனால அந்த பொண்ணு உயிர் தியாகம் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி இதை தள்ளி வைக்கிறாங்க. இதுக்கு பதிலா இந்த பொண்ணை போட்டோ எடுத்த அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிச்சு உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த போட்டோகிராஃபரை தேடி ஹிமாச்சல் பிரதேசுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல மறக்காம பாருங்க.